கம்ப்யூட்டர் ஸ்லோவா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன வந்து வைரஸ். அந்த வைரஸை ரிமூவ் பண்றதுக்கு ஆன்டி வைரஸ் நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து ஃப்ரீயா வந்து 2 வகையான ஆன்டி வைரஸ் இருக்குங்க நம்மளோட விண்டோஸ்ல. அது என்னன்னு பார்க்கறோம். அதுக்கு முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட விண்டோஸ்க்கு போயிடுங்க. விண்டோஸ்ல வந்து வைரஸ் ட்ரை பண்ணீங்கன்னா வந்து வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு வருங்க. அதை நீங்க பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து விண்டோஸ் செக்யூரிட்டின்ற டேப் வருங்க. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டா அவாஸ் ஆன்டி வைரஸ் என்னோட மெஷின்ல இருக்குங்க. அது எல்லாமே லிஸ்ட் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் ஆன்டி வைரஸ் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி பீரியாடிக் ஸ்கேனிங் இதை எனேபிள் பண்ணிடுங்க. இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கம்ப்யூட்டர் வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கிற ஆன்டி வைரஸோட பேட்ச்லாம் செக் பண்ணி வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க. திரும்ப நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேங்க. க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப நான் வந்து வைரஸ் ப்ரொடெக்ஷன் நான் லாகின் பண்றேங்க. வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு லாகின் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து லாஸ்டா பாத்தீங்கன்னா வந்து 26603 ஃபைலை ஸ்கேன் பண்ணிருங்க. குயிக் ஸ்கேன் கிளிக் பண்ணினா வந்து உங்களுக்கு ஸ்கேன் ஆகுங்க. இதெல்லாம் ஸ்கேன் ஆப்ஷன்ஸ்ங்க. வந்து வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷன் செட்டிங்ஸ், வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷன் அப்டேட்ஸ், ransomware ப்ரொடெக்ஷன் அப்படினு நிறைய விஷயங்கள் இதுல இருக்குங்க. இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி வந்து நீங்க ஃப்ரீயா வந்து உங்க கம்ப்யூட்டர் வந்து நீங்க செக்யூர் பண்ணிக்கலாம். ரெண்டாவது நான் சொல்ற ஆன்டி வைரஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டிஃபால்ட்டா விண்டோஸ்ல இருக்கிற MRT அப்படி நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வருங்க. இதை ரைட் கிளிக் பண்ணி ரன் as administrator அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா மைக்ரோசாஃப்ட் உடைய ஒரு செக்யூரிட்டி பேட்ச் கிடைக்கும். சோ இதோட பேர் வந்து மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் மெலிஷியஸ் சாஃப்ட்வேர் ரிமூவல் டூல்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு இன்பில்ட்டா மைக்ரோசாஃப்ட் உடைய லேட்டஸ்ட் ஆன்டி வைரஸ் டூலுங்க. இதுல அப்படியே கிளிக் பண்ணீங்கன்னா வந்து குயிக் ஸ்கேன், ஃபுல் ஸ்கேன், கஸ்டமர் ஸ்கேன் 3 ஆப்ஷன் இருக்கும். அது உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பிடிச்சிருக்கோ அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தா உங்களுக்கு ஸ்கேன் ஆகுங்க. இது மூலமா லேட்டஸ்ட் ஆன்டி வைரஸ் என்னெல்லாம் பண்ணுமோ, காசு கொடுத்து லேட்டஸ்டா பண்ற ஆன்டி வைரஸ் என்ன பண்ணுமோ அதை வந்து நம்மளோட விண்டோஸ் ஃப்ரீயாவே உங்களுக்கு பண்ணி தருங்க. என்ன மாதிரி லேட்டஸ்ட் வைரஸ் இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. இது ஒரு சூப்பரான டூலுங்க. ஆனா நான் ஆக்சுவலாக வந்து ஒரு வெப்சைட்டை ஸ்கேன் பண்ணா, ஒரு ஃபைலை ஸ்கேன் பண்ணா, இதுக்கு ஏதாவது ஒரு ஃப்ரீ ஆன்டிவைரஸ் இருக்கான்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குங்க. ஸோ அந்த வெப்சைட் மூலமா வந்து நீங்க வந்து ஒரு ஃபைலை வந்து ஸ்கேன் பண்ண முடியும், ஒரு URL ஸ்கேன் பண்ண முடியும். இது இல்லாம ஒரு டொமைன் சர்வர்னு எதை வேணாலும் ஷேர் பண்ண முடியுங்க. அது உங்களுக்கு வேணா வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. கமெண்ட்ல போயிட்டு ஃப்ரீ ஆன்டி வைரஸ் அப்படின்ட்டு இந்த வீடியோல கமெண்ட் பண்ணிடுங்க. நான் அந்த வெப்சைட் லிங்கை பர்சனலா உங்களுக்கு நான் DM பண்றேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க லைக்ஸ் கொடுங்க.